முதல்ல வந்து ஸ்ரீலங்காவுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் பார்த்தா பங்களாதேஷ், அடுத்து இந்தியாவுக்குமே இப்போ இல்லாட்டினாலும் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம் அப்படிங்கிறதுலாம் பேசப்படுது இல்லையா? ஒரு சில்வர் லைனிங் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னா ஜனநாயக சக்திகளுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு என்னென்னா 303 வந்து 240 குறைஞ்சிருக்கு. சர்வதேச நாடுகள்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் இந்தியா மட்டும் ஏன் பேக்கப் பண்ணுறது காரணம்? சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கும்போது சைனாலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ் வரைக்கும், இலங்கை வரைக்கும் நாம் மோடி அரசின் தாளங்களுக்கு தப்பாமல் ஆடக்கூடிய ஒரு தலைவராகத்தான் ஷேக் ஹசீனா இருந்தார். நிறைய அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது. இந்திய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 12 முக்கியமான நிறுவனங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு அங்கே இருக்கிறது. வங்கதேசத்தில் இந்துக்கள் கோயில்கள் தகர்க்கப்பட்டன, சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை வந்து இங்கே ஊதி பிஜேபி பெருசாக்குவதற்கு காரணம் என்னென்னா, ஜூன் 4 ரிசல்ட் வந்த பிறகு இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி கவர்மெண்ட் கட்டவிழ்த்து விட்டுருக்கக்கூடிய வன்முறை, விஷம பிரச்சாரம், அதை தூண்டி விடுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, பிஜேபியோட இஸ்லாமியர்களுக்கு எதிரான உள்நாட்டு அரசியலை மேலும் மோசமாக்குவதற்காக வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற முகமது யூனிஸ் வந்து ஒரு அறிவுஜீவி. அவர் ரொம்ப நாள் அவர் வந்து இடைக்கால அரசுக்கு தான் அவர் பிரதமர். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, சீக்கிரமாக தேர்தலை நடத்தி புதிய அரசிடம் ஒப்படைத்து விட்டு நான் போய்விடுவேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கார். முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மீது திரும்பி இருக்குது. அவருடைய சிலையெல்லாம் உடைக்கப்படுறதை பார்த்தோம், சிறுநீர்லாம் கழிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதனால வந்து அவர் மேலே கோவம் வந்து திரும்பி அவரோட அப்பான்றதால தான் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மீது அந்த கோபம் வந்து திரும்புது. இது ஐஎஸ்ஐயோட வேலை, இது முழுக்க ஐஎஸ்ஐயோட வேலை. இது இந்த லெவலுக்கு வந்து அந்த இதை திருப்புறது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வங்கதேசத்தில் நடந்த மிகப்பெரிய மாணவர் போராட்டம், பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா ராஜினாமா செஞ்சு இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. இடைக்கால அரசோட தலைவராக யூனுஸ் அவர்கள் வந்து பதவியேற்றிருக்கார் இல்லையா? முதல்ல வந்து ஸ்ரீலங்காவுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் பார்த்தா பங்களாதேஷ், அடுத்து இந்தியாவுக்குமே இப்போ இல்லாட்டினாலும் ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வரலாம் அப்படிங்கிறதுலாம் பேசப்படுது இல்லையா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்தியாவுக்கு இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் மோடி கவர்மெண்ட் வந்து திருத்திக் கொள்ளவில்லை என்றால் இது நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஒரு சில்வர் லைனிங் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குன்னா ஜனநாயக சக்திகளுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு நம்பிக்கை ஒழுக்கிட்டு என்னென்னா 303 வந்து 240 குறைஞ்சிருக்கு. அது ஒரு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதனால் பங்களாதேஷில் மாதிரியோ ஸ்ரீலங்கா மாதிரியோ நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதிலே கூட ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து அதீதமான பொருளாதார இந்த வீழ்ச்சி, விலைவாசி வரலாறு காணாத அளவு உயர்ந்தது, வேலையில்லா திண்டாட்டம் எல்லாம் சேர்ந்தது. பங்களாதேஷில் அப்படி இல்லை. ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சியும் இருக்குது. இந்தியாவோட பின்னலாடை ஏற்றுமதியில் கணிசமான பகுதி, இந்தியாவை விட அதிகமாக பின்னலாடை ஏற்றுமதியில் அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்ம திருப்பூர் பிஸ்னஸ்லாம் நம்ம பங்களாதேஷுக்கும் வியட்நாமுக்கும் இழந்திருக்கோம். அவங்களோட வளர்ச்சி வந்து 7.2% நம்ம ஜிடிபி நம்மளோட அதிகமாக இருக்காங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா ஜாப்லெஸ் குரோத்தாக மாறி இருக்குது. அது வந்து 17 கோடி மக்களில் வந்து 3,02,00,000 பேர் வேலை இல்லாதவர்களாக இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்டோட ஸ்ட்ரென்த் வந்து 3.2 crores, 32 million. டோட்டல் பாப்புலேஷன் 17 crores. 6ல் 1 பேருக்கு வேலை இல்லை. அதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். ஆப்வியஸ்லி உங்களுக்கு. ஆனால் ஷேக் ஹசீனா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சது. உண்மை அது உண்மை. அவங்க 15 ஆண்டு காலத்தில் வந்து அவங்க அதிகப்படியான பொருளாதார முன்னேற்றம் அங்கே வந்திருக்குது. ஒரு பக்கம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் ஆகிருக்குது, பவர் சிச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, எல்லாம் கரெக்டான. சுகாதாரத்துக்கு, கல்விக்கு ஒதுக்கப்படுற தொகை குறைய ஆரம்பிச்சுது. சமச்சீரற்ற ஒரு குரோத், ஏழைக்கும் பணக்காரனுக்குமான வித்தியாசம் ரொம்ப அதிகமாக மாறிச்சு. இவையெல்லாம் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி இந்த நிலைமையில் அவங்களை கொண்டு வந்து விட்டுருக்கு. ஸ்ரீலங்காவுக்கும் 2 வருஷத்துக்கு மேலே இதே மாதிரி ஸ்ரீலங்காவில் பார்த்தோம். நம்ம அதிபர் மாளிகை உள்ள மக்கள் பூந்து சூறையாடுறதையும், பெட்டில் படுத்துக்கிட்டு காலாட்டுறதையும், ஃப்ரிட்ஜை உடச்சி கூல்ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸு, லிக்கர் பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு ஓடுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே தான் பேட்டர்ன் வந்து அதே தான். நீங்கள் வந்து வேற இருந்தாலுமே அந்த பேட்டர்ன் அப்படியே இருக்குது. ஒரு சந்தேகம் வருது. அது இப்படியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆப்கானிஸ்தானையும் சேர்த்துக்கலாம். ஆப்கானிஸ்தானில் அமெரிக்காவுக்கு எதிராக நடந்தது. இலங்கையிலையும் பங்களாதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு, அதாவது
ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க ஆதரவு அரசு அமெரிக்கர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். தாலிபான் ரீகேப்சர் பண்ணான் 22 வருஷம் பொறுத்து. இங்கே வந்து நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, இலங்கையும் பங்களாதேஷும் அமெரிக்காவுக்கு எதிராக நின்ற நாடுகள், சீனாவுக்கு ஆதரவாக நின்ற நாடுகளில் இந்த எதிர்ப்புரட்சின்னு இதை சொல்லலாம், இது நடந்திருக்குது. ஆகவே இதுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு ஒற்றுமை இருக்குதான்னு நீங்கள் கேட்குறீங்க. அதாவது வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்குதா? இந்த சிமிலாரிட்டிஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து அதற்கு பதில் வந்து ரொம்ப கடினமானது. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இலங்கையோட நிலைமை வேறு, பங்களாதேஷோட நிலைமை வேறு. இலங்கை அளவுக்கு பங்களாதேஷில் நிலைமை வந்து சோத்துக்கு பிச்சை எடுக்கிற அளவுக்கு மோசமாக போகவில்லை, அதுதான் உண்மை. ஆனால் மக்கள் வந்து அடிப்படை உரிமைகளுக்காக போராடுறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா மாறிச்சு. எதிர்க்கட்சிகளோட குரல் வழியை கடந்த 15 ஆண்டுகளில் நெறித்து நசுக்கி அழித்தார் ஷேக் ஹசீனா. மீடியா சுதந்திரத்தை மொத்தமாக காலின் கீழ் போட்டு மிதித்தார். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்ற தேர்தலில் பங்களாதேஷோட எல்லா எதிர்க்கட்சிகளும் தேர்தலை புறக்கணிச்சன. ஏன்னா ஆயிரக்கணக்கான எதிர்க்கட்சி தொண்டர்கள், நூற்றுக்கணக்கான தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு சர்வாதிகாரியாக ஆண்டார் ஷேக் ஹசீனா. 2018 அவர் கொண்டு வந்த அந்த மீடியா கண்ட்ரோல் பண்ணுற பில்லு வந்து யாராவது அரசுக்கு எதிராக கருத்து தெரிவித்தா அவங்க மேலே தேச துரோக வழக்கு பதியப்பட்டது. மீடியா பர்சன்ஸ், அகடமிஷியன்ஸ், அறிவுஜீவிகள், எதிர்க்கட்சிகள் எல்லோருமே அரசுக்கு எதிராக குரல் கொடுத்தால் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது காணாமல் போவார்கள். இந்த நிலைமையில தான் ஷேக் ஹசீனா 15 வருஷமாக நாட்டை ஆண்டார். அதிலும் குறிப்பாக இந்த ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் 300 சீட்டில் 200 சீட் அந்த அம்மா ஜெயிச்சாங்க, அவங்க கட்சி ஜெயிச்சது. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த எதிர்க்கட்சிகள் மொத்தமாக ஒரு தேர்தலை புறக்கணிக்குதுன்னா அதுக்கு பேர் தேர்தலா? அந்த இடத்துல அங்கே வந்து ஜனநாயகம் வந்து வீழ்ச்சியை சந்திக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் அங்கே நடந்திருக்கு. இதில் ரொம்ப கொடுமையான இன்னொரு விஷயம், கடந்த 1 மாத காலத்தில் மட்டும் ஷேக் ஹசீனா அரசுக்கு எதிராக நடந்த ஆர்ப்பாட்டம், அது வந்து அந்த இடஒதுக்கீடுன்னு வந்தது. 71 பங்களாதேஷ் விடுதலை ஆன பொழுது போரிட்ட அந்த சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வாரிசுகள்னு 3 தலைமுறைக்கு மேலே நீங்கள் கொடுக்கவே முடியாது. இவங்க அதையும் கொடுத்தாங்க. அது கோர்ட் ஆர்டர் பண்ணாலும் இவங்க நினச்சிருந்தா அதை மாடிஃபை பண்ணலாம், பண்ணலை. அதில் அவாமி லீக் இவங்க கட்சியோட ஷேக் ஹசீனா கட்சியோட அந்த பிரமுகர்களும் அதில் கலந்து அதில் போலியாக சர்டிஃபிகேட் வாங்கி தங்களுடைய வாரிசுகளை பதவிகளை உட்கார வைக்கும்போது அரசு தன்னுடைய கட்சிக்காரர்களை வைத்து அரசு எந்திரத்தை ஷேக் ஹசீனா கைப்பற்றுகிறார்கள் என்ற கோபம் வந்தது. அரசுக்கு எதிராக 1 மாத காலமாக நடந்த போராட்டத்தில் அதிகாரப்பூர்வமான ஃபிகர்ஸ் வந்து 400 பேருக்கு மேல் கொல்லப்பட்டார்கள்ன்றாங்க. இன்றைக்கி வேறொரு ஃபிகர் 560ன்னு சொல்லுது. ஆனால் ஆக்சுவலாக வந்து 1500 பேருக்கு மேலே உயிரிழந்திருப்பார்கள்ன்றாங்க. போலீஸ் துப்பாக்கி சூடு, இராணுவ துப்பாக்கி சூடில் 1500 பேர் கடந்த 1 மாதத்தில் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அவர் எப்பேற்பட்ட கொடுங்கோலியாக ஷேக் ஹசீனா வாழ்ந்திருக்கிறார், ஆண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஷேக் ஹசீனாவை இந்தியாவிலிருந்து நாடு கடத்தி பங்களாதேஷுக்கு திரும்ப அனுப்ப வேண்டும் என்று 5ஆம் தேதி, இந்த மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஷேக் ஹசீனா டெல்லிக்கு தப்பி வந்த அடுத்த நாள் சுப்ரீம் கோர்ட், பங்களாதேஷில் சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியது. மோடி அரசை கோரிக்கை வைத்து அவருக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் இருக்கின்றன, அவர் பங்களாதேஷ் எங்கள் நாட்டுக்கு திரும்ப அனுப்புங்கள், அவர் மீது நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க விரும்புகிறோம். அந்த கோரிக்கை பார் அசோசியேஷனில் வந்திருக்கு. சில தனிநபர்களும் அந்த கோரிக்கையை வைக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நீண்ட நாட்கள் ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கி, இப்போ டெல்லியில் இருக்காங்க. அந்த அம்மா எங்கே இருக்காங்கன்னு தெரியல, டெல்லியில் இருக்காங்க. அவங்க நீண்ட நாள் இந்தியாவில் அவங்களுக்கு தங்குவதற்கு மோடி அரசு அனுமதி கொடுத்தால் மோடி அரசின் மீது ஏற்கனவே பற்றி எறிந்து கொண்டிருக்கக்கூடிய பங்களாதேஷ் மக்களுடைய கோபம் இன்னும் அதிகமாகும். இந்தியா மேலே திரும்ப வாய்ப்பு இருக்குது. இந்தியா மேலே திரும்பும், கண்டிப்பாக திரும்பும். இப்பயே வந்து ஆன்டி இந்தியா ஃபீலிங்ஸ் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஷேக் ஹசீனா ஒரு மிக கொடூரமான குற்றத்தை செய்திருக்கிறார். சொந்த நாட்டு மக்கள் 1500 பேரை சுட்டு கொன்று இருக்கிறார். அரசுக்கு எதிரான போராட்டங்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிறேன் என்று சொல்லி அவர் வந்து போலீஸையும் இராணுவத்தையும் வச்சு பலர் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் கொல்லப்படுவதற்கு அவர் காரணமாக இருந்திருக்கிறார். மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை நிகழ்த்தியவர் ஷேக் ஹசீனா. அவர் மீது பங்களாதேஷ் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும், இல்லைனா சர்வதேச சட்டங்களின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட வேண்டும். சொந்த மக்களே ஆயிரக்கணக்கில் சுட்டு கொண்ட ஒரு தலைவருக்கு இந்தியாவில் அடைக்கலம் கொடுத்திருப்பது என்பது வெட்கக்கேடான விஷயம். மோடி அரசு அவரை ஒரு நாள் இருந்தாங்க, ஓகே, அதற்கு பிறகு வந்து அவரை வந்து வெளியில் போக சொல்லியிருக்கணும். இங்கிலாந்தும் அமெரிக்காவும் அவரை விட அனுமதிக்கலைங்க. ஏன் இந்தியா மட்டும் அனுமதிச்சது? இவ்வளவு தூரம் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செய்த ஒரு தலைவரை. இது வந்து ஏற்கனவே இந்தியா மீது பங்களாதேஷ் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் கோபம் இருக்குது. ஏன்னா ஷேக் ஹசீனாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரே நாடு இந்தியா. அமெரிக்கா அவங்களுக்கு எதிராக எப்பயோ திரும்பிடுச்சு, அவங்களோட விசாவை ரத்து பண்ணிடுச்சு. சீனாவோடு அவங்க உறவாடினார். ஆனால் இந்த முறை அவர் பிரதமராக பதவியேற்ற 2 மாதங்களில் சீனா போனப்போ அவருடைய 3 நாள் பயணம் 2 நாளாக குறைக்கப்பட்டது. அங்கே வேண்டா விருந்தாளியாக இருந்து திரும்ப வந்தார். சீனாவும் அவரை கைவிட்டு விட்டது.
அது இந்தியா மட்டும்தான் அவருக்கு ஆதரவாக இருக்குது. அதுதான் வந்து இன்றைக்கு வந்து பங்களாதேஷ் மக்களுடைய கோபம் இந்தியர்கள் மீது அதிகமாக திரும்பி இருப்பதற்கு இதுதான் காரணம். இப்போ சர்வதேச நாடுகள்லாம் கைவிட்டாங்கன்னு சொல்றீங்க, ஆனால் இந்தியா மட்டும் ஏன் பேக்கப் பண்ணுறது காரணம் வேற ஏதாவது காரணங்கள் இருக்கு? என்ன காரணம்னா, மோடி அரசாங்கம் வந்ததுலேருந்து 2008 மன்மோகன் சிங் அரசு இருக்கும்போது அவர் பிரதமராக வருகிறார். அப்பயே உறவு அதிகமாக வருது. ஆனால் ரொம்ப அதிகமானது மோடியுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில். சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக திரும்பி இருக்கும்போது, சைனாலேருந்து, பாகிஸ்தான்லேருந்து, நேபாள், பூட்டான், மால்தீவ்ஸ் வரைக்கும், இலங்கை வரைக்கும், நாம் மோடி அரசின் தாளங்களுக்கு தப்பாமல் ஆடக்கூடிய ஒரு தலைவராகத்தான் ஷேக் ஹசீனா இருந்தார். நிறைய அதானியோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் அங்கே இருக்குது. இந்திய நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 12 முக்கியமான நிறுவனங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு அங்கே இருக்கிறது. நம்முடைய மின் திட்டங்கள் மூலமாகவே அவர்களுக்கு 2000 மெகாவாட்டுக்கு மேலே மின்சாரம் கிடைச்சிட்டு இருக்குது. அது தவிர இந்தியாவிலிருந்து மின்சாரம் சென்று கொண்டிருக்கிறது. ஷேக் ஹசீனா விஷயத்தில் மோடி அரசு வந்து ரொம்ப 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 ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு மென்மையான போக்கைத்தான் கடந்த 10 ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறது. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்வேன். அதாவது அங்குள்ள இந்தியர்கள், அங்குள்ள இந்து கோயில்கள் மீது ஷேக் ஹசீனா காலத்திலும் நிரம்ப தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. ஆனால் மோடி அரசு அதை முற்றிலும் கண்டுகொள்ளவில்லை. உதாரணத்துக்கு 2020, 21, 22, குறிப்பாக 22ல் துர்கா பூஜா அடுத்த மாதம் செப்டம்பர் அக்டோபரில் நடக்கும். துர்கா பூஜா அங்கே நிறைய வங்காளிகள் இருக்கிறாங்க. துர்கா பூஜா பந்தல்கள் கொளுத்தப்பட்டன. தொடர்ந்து 22ல் மட்டும் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்டன. 22ல் நடந்த அந்த துர்கா பூஜா கலவரத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5லேருந்து 7 பேர் வந்து வங்காளிகள், அதாவது வங்க மொழி பேசக்கூடிய இந்துக்கள் வந்து அங்கே கொல்லப்பட்டார்கள். மோடி அரசு வாயை திறக்கல. எங்கேயோ பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கனடாவில், ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில் ஒரு இந்து கோயில் மீது யாராவது ஒரு சிறு கல் வந்து விழுந்தால் கூட பொங்கி எழக்கூடிய சங்க பரிவாரங்களையோ அல்லது மோடியோ அல்லது அமித்ஷாவோ ஜெய்சங்கரோ அல்லது ஆர்எஸ்எஸோ கூட வந்து தொடர்ச்சியாக வங்கதேசத்தில், பங்களாதேஷில் இந்துக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கும் காலகட்டத்தில் வாயை திறக்கவில்லை. இதே பாகிஸ்தானில் நடந்திருந்தா ஐயோ ரொம்ப வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. பாகிஸ்தானில் நடந்திருந்ததுன்னா வந்து இவர்கள் வந்து வானையே வெளில வலிச்சு பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. மற்ற நாடுகள் நடந்தாலும் போர்க்கொடி உயர்த்தியிருப்பாங்க. ஆனால் ஏன் ஷேக் ஹசீனா கிட்ட பம்புறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு முக்கியமான ஒரே நாடு அவங்க தான். நம்ம சொல்கிறத கேட்டு, மோடி அரசு சொல்கிறத கேட்டு தப்பாமல் அதுக்கு தாளம் தட்டக்கூடிய, நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரே தலைவராக ஷேக் ஹசீனா தான் இருந்தார். இந்துக்கள் உயிரா இல்லை அதான இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல அது அதான இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஷேக் ஹசீனாவை வந்து கையில் வச்சுக்கிறது சீனர்களோட இன்ஃப்ளூயன்ஸை கட்டுப்படுத்தணும்னு மோடி நினைக்கிறார். ஆனால் சீனாவும் அவரை கைவிட்டுடுச்சு, ஷேக் ஹசீனாவை. ஆக இன்றைக்கு வந்து ரொம்ப அதிகமாக நீங்கள் இது வரைக்கும் மோடி ரியாக்டே பண்ணல. ஷேக் ஹசீனாவோட இந்த அவுஸ்டர் இருக்கு இல்லையா, ஷேக் ஹசீனா ராஜினாமா பண்ணிட்டு உயிருக்கு பயந்து ஓடி வந்திருக்காங்கங்க. ஏன்னா அந்த மோடி கவர்மெண்ட் வந்தப்போ, பதவி ஏற்றப்போ 3ஆவது தடவை இங்கே வந்தாங்க, ரத்ன கமலா விரிவிச்சாங்க. 10 நாள் பொறுத்து அந்த அம்மா மறுபடியும் வந்தாங்க. உங்களுக்கு தெரியும், 10-20 நாள் பொறுத்து. மிக அதிகமாக இந்த 2 மாதத்தில் 2 முறை இந்தியா வந்திருக்காரு வர்த்தக உறவுகளுக்காக. இன்றைக்கி வந்து அவங்க நாட்டில் மக்களோட புரட்சி காரணமாக, மக்கள் எழுச்சி காரணமாக உயிருக்கு தப்பிச்சு அந்த அம்மா இங்கே ஓடி வந்திருக்காங்க. பிரதமர் மோடி அது குறித்து வாயே திறக்கல. ஏன்னா வங்கதேச மக்கள் மீது மோடி கடுங்கோபத்தில் இருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யூனுஸ் வந்து முகமது யூனுஸ் நோபல் பரிசு பெற்ற அறிஞர், பொருளாதார நிபுணர், கிராமன் பேங்க்னு ஒன்று ஆரம்பித்து சிறு சேமிப்பில் உலகில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர். 2006ஆம் ஆண்டு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அவரையும் வேட்டையாடியது ஷேக் ஹசீனா அரசு. அவர் செய்யாத குற்றத்துக்காக அவர் வந்து ஏதோ லேபர் லாஸை மீறிட்டாருன்னு அவர் மேலே பொய் வழக்கு போட்டு 6 மாதம் சிறை தண்டனை வாங்குச்சு. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் அமைப்பு வந்து நீதித்துறையை மிக மோசமாக கையாளுகிறார், யூனிஸ் மீது போட்ட வழக்கு பொய் வழக்குன்னு ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் சொல்லிச்சு. பாரிஸில் இருந்த யூனிஸ் தான் நேற்று இரவு அங்கே திரும்பி பிரதமராக பதவி ஏற்றிருக்கிறார். அவர் தலைமையில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்குது. மோடி அவர்கள் இந்திய பிரதமர் யூனிஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார். ஆனால் அதில் பாருங்கள், முதல் வார்த்தையே எது வருதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மக்களை பாதுகாக்கணுன்ற. சிறுபான்மையின மக்கள் மீது ஷேக் ஹசீனா பீரியட்லேயே நிறைய தாக்குதல் நடந்தது. ஷேக் ஹசீனா காலத்தில் இந்துக்கள் தாக்கப்பட்ட பொழுது, இந்து கோயில்கள் தகர்க்கப்பட்ட பொழுது, குறிப்பாக துர்கா பூஜா பீரியடில் வந்து பந்தல்கள் கொளுத்தப்பட்ட பொழுது வாய்மூடி மௌனியாக இருந்த, ஒரு ஆழ்ந்த மௌனத்தை கடைபிடித்த மோடி அரசு இன்றைக்கு ஒரு புதிய பிரதமர் வந்திருக்கிறார். எடுத்தெடுப்பில் எதை கலப்புறாரு மோடினா, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மோடியும் அமித்ஷாவும் சங்க பரிவார அமைப்புகளும் ஆர்எஸ்எஸும் இன்னைக்கு பங்களாதேஷில் இந்துக்கள் மீது நடைபெறுவதாக சொல்லப்படுகிற தாக்குதல்களை, அங்கே தாக்குதல் நடக்குது உண்மை, ஆனால் கோயில்களை பாதுகாப்பதும் வங்கதேச இஸ்லாமியர்கள் தான். மாணவர்கள் குறிப்பாக 3 ஷிஃப்ட் போட்டுக்கிட்டு
குண்டாந்தடியை வச்சுக்கிட்டு பல நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இந்து கோயில்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அதை பேச மாட்டேன்றான், எழுத மாட்டேன்றானுங்க. வங்கதேசத்தில் இந்துக்கள் கோயில்கள் தகர்க்கப்பட்டன, சில சம்பவங்கள் நடந்திருக்குது. அதை இங்கே ஊதி பிஜேபி பெருசாக்குவதற்கு காரணம் என்னன்னா, ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட் வந்த பிறகு இங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிராக பிஜேபி கவர்மெண்ட் கட்டவிழ்த்து விட்டுருக்கக்கூடிய வன்முறை, விஷம பிரச்சாரம், அதை தூண்டி விடுறதுக்கும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, பிஜேபியோட இஸ்லாமியர்களுக்கு எதிரான உள்நாட்டு அரசியலை மேலும் மோசமாக்குவதற்காக வங்கதேசத்தில் இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள் என்ற அது நடைபெற்ற சம்பவங்களை ஊதி பெருசாக்கி இன்றைக்கு இங்கே ஒரு விஷம பிரச்சாரத்தை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனையை வங்கதேசத்தில் பங்களாதேஷில் வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த நாடுமே ஒரு சர்வாதிகாரிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்தது. அது இந்துக்களுக்கும் முஸ்லிம்ஸுக்குமான பிரச்சனை என்று விஷமத்தனமாக திசை திருப்பி கொண்டிருக்கிறது பிஜேபி. இதில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முகமது யூனிஸ் ஒரு அமெரிக்க ஆதரவாளர். அவரை முழுக்க அமெரிக்கா பேக்கப் பண்ணுது. அமெரிக்கா பங்களாதேஷில் தங்களுடைய ஹோல்டு போயிடுச்சு, சீனா பக்கம் அது போக ஆரம்பிச்சிருச்சுன்ற கடுப்பில் தான் ஷேக் ஹசீனாவை அவங்க அடைக்கலம் கொடுக்க இது பண்ணாங்க. அவங்க விசாவே ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு இத்தனைக்கும் அவங்க மகன் அங்கே தான் இருக்கார். அமெரிக்கா பங்களாதேஷ் மீது கடும் கோபத்தில் இருக்கிறது. இந்த சூழலில் இந்தியாவோட சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருக்கும் பொழுது பங்களாதேஷ் தான் கடைசியாக இந்தியாவோட நட்பு நாடாக இருந்தது. இன்றைக்கி அதுவும் நம்ம கையை விட்டு போன பிறகு அந்த நாடை எப்படி மறுபடியும் வசியப்படுத்தலாம், நம்முடைய நட்பு நாடாக மாற்றலாம் என்று யோசிக்க வேண்டிய மோடி அவர்களும் இந்திய அரசும் மாறாக எடுத்த எடுப்பிலேயே முகமது யூனிஸுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது சிறுபான்மையினரை பற்றி பாதுகாப்பாக இருக்கின்றது தெளிவாக இந்த பிரச்சனையை இண்டூஸ் வர்சஸ் முஸ்லிம்ஸ்னு மடைமாற்றம் செய்ய மோடி அரசு முயற்சிக்கிறது. இது ரொம்ப கேவலமான கேடுகட்ட அரசியல். இது இதான் உணர்த்துது. பங்களாதேஷில் இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் வளருவது இந்தியாவுக்கு பேராபத்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் 4096 சதுர கிலோமீட்டர் பார்டர். இண்டோ பங்களாதேஷ் பார்டர் பார்த்தீங்கன்னா 4096 கிலோமீட்டர்ஸ். எவ்வளோ பெருசுன்னு பார்த்துக்கோங்க. 4096 சதுர கிலோமீட்டர்கள் பார்டர் நமக்கும் அவங்களுக்கும் இருக்குது. இந்தியாவின் 4 வடகிழக்கு மாநிலங்கள் அவங்களோட மேற்கு வங்கம் உட்பட குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் பார்டரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. தொப்புள் கொடி உறவும் இருக்குது. அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இதெல்லாம் பங்களாதேஷோட லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் தொப்புள் கொடி உறவில் இருக்குது. மேற்கு வங்கம். பங்களாதேஷில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்தியாவில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஷேக் ஹசீனா ஒரு காரியம் செய்தார், நல்ல காரியம். இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கினார். அங்கே இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினார். இனிமேல் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஐஎஸ்ஐயோட ரோல் இங்கே ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ அதை தான் ஷேக் ஹசீனாவோட பையன் வெளிப்படையாக சொல்கிறாரு, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி, இந்த வன்முறைக்கு பின்னாடி பாகிஸ்தானோட ஐஎஸ்எஸ் இருக்கு. இந்த போராட்டத்துக்கு பின்னால் பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ இருக்குன்றது உண்மை. ஆனால் போராட்டத்தையும் அவன் தூண்டலை. மக்களுக்கு நிரம்ப பிரச்சனைகள் இருக்கின்றன. ஒரு கொடுங்கோலியின் ஆட்சி அங்கே நடைபெற்றது. எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு எலெக்ஷன் அந்த அம்மா நடத்துகிறாங்க. மீடியா சுதந்திரம் என்பது டோட்டலாக கொலாப்ஸ்டு. அங்கே எதிர்த்து பேசுபவர்கள் எல்லோரும் தேச துரோகிகளாக பாவிக்கப்பட்டு ஒன்று சிறையில் தள்ளப்பட்டார்கள், அல்லது காணாமல் போக செய்யப்பட்டார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 53 ஆண்டுகளாக பாகிஸ்தானுக்கு இந்தியா மேலே இருக்கக்கூடிய கடும் கோபம். ஏன்னா பாகிஸ்தானை உடச்சி தான் நம்ம பங்களாதேஷை உருவாக்கணும். ஆகவே ஐஎஸ்ஐ தன்னுடைய விஷமத்தனங்களை, இந்தியாவுக்கு எதிரான காரியங்களை இங்கே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ரூட்ஸ் ஷேக் ஹசீனாவோட தவறான பொருளாதார கொள்கைகள் ப்ளஸ் மனித உரிமைகளுக்கு எதிரான அவருடைய நடவடிக்கைகள், அதை ஐஎஸ்ஐ யூஸ் பண்ணிக்கிட்டான். இன்றைக்கி இந்தியாவுக்கு எதிரான அரசு அங்கே இந்த அமைந்திருக்கக்கூடிய அரசு, முகமது யூனிஸ் ஒரு அறிவுஜீவி. அவர் ரொம்ப நாள் இடைக்கால அரசுக்கு தான் அவர் பிரதமர். அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, சீக்கிரமாக தேர்தலை நடத்தி புதிய அரசிடம் ஒப்படைத்து விட்டு நான் போய்விடுவேன்னு சொல்லியிருக்கார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கார். ஏன்னா இராணுவம் தெளிவாக என்ன சொல்லிச்சுன்னா, ஷேக் ஹசீனா வெளியேறிய பிறகு இராணுவ தளபதி நான் தான் இப்போ இன்சார்ஜ், ஆனால் நான் டெம்பரவரி தான், கூடிய சீக்கிரம் ஒரு சிவிலியன் அரசாங்கம் அமையும், ஒரு ஆல் பார்ட்டி கவர்மெண்ட் அமையும், அதன் பிறகு தேர்தல்களை பற்றி அவங்க முடிவு செய்வாங்கன்னார். அதே மாதிரி இராணுவ தளபதி 3 நாளில் திங்கட்கிழமை பொறுப்பேற்றவர் நேற்றைக்கு கொடுத்துட்டு போயிட்டார். 4 நாளில் அவர் ஒதுங்கிக்கிட்டார். இப்போ அடுத்து கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டோட முதல் வேலை எலெக்ஷனை நடத்துறது. 3லேருந்து 4 மாதத்துக்குள்ள எலெக்ஷன் நடத்தணும். அதன் பிறகு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமையும். ஷேக் ஹசீனா இது நரேந்திர மோடி அரசு எவ்வளோ சீக்கிரம் பங்களாதேஷில் இந்தியாவுக்கான நற்பெயரை மீட்டு கொடுக்கறதுக்கு வேலைகளை செய்யுதோ அது அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு நல்லது. மாறா அவங்க நாட்டு உள் விவகாரத்தில் ஷேக் ஹசீனாவை வலிய போய் இவ்வளவு தூரம் ஆதரிப்பது என்பது மோடிக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்கும். ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்கு அவமானம், ஆபத்து, பெரும் சிக்கல்.
ஏன்னா இந்தியா மீதான வங்கதேச மக்கள் எவ்வளவு நாள் வந்து இந்தியா வந்து பேலன்ஸ் பண்ண நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் வந்து ஷேக் ஹசீனா வேணும், இன்னொரு பக்கம் வந்து வங்கதேசோட நல்லுறவு வேணும் அப்படின்னா ரொம்ப நாள் பேலன்ஸ் பண்ண முடியாது. ஷேக் ஹசீனா முதலில் அதுக்கு தான் சொல்ல வரேன். ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கும் ஒவ்வொரு நாளும் மோடி அரசுக்கு தலைவலி. ஷேக் ஹசீனா எவ்வளவு விரைவாக இந்தியாவை விட்டு வெளியே அனுப்பப்படுகிறாரோ, அவர் எந்த நாட்டுக்கு வேணா போட்டோம், அது அவர் பிரச்சனை. ஆனால் இந்தியாவை விட்டு அவர் வெளியேற்றப்பட வேண்டும். ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் பங்களாதேஷில் இந்தியாவுக்கு பிரச்சனை கூடிக்கிட்டே போகும். மோடி அரசு செய்த மிகப்பெரிய தவறு வந்து பங்களாதேஷோடு இருக்கக்கூடிய உறவை வந்து ஷேக் ஹசீனாவோட இருக்கக்கூடிய உறவாக அவர்கள் சுருக்கியது. அது செஞ்சிருக்கவே கூடாது. சீக்கிரமாக அந்த அம்மாவை இந்தியா விட்டு வெளியேறணும். அவர் வந்து ஒரு மனிதகுல விரோதிங்க. அந்த அம்மா ஒரு கொடுங்கோலி, சர்வாதிகாரி. சொந்த மக்கள் 1500 பேர் சுட்டு கொண்ட ஒரு பெண்மணி, ஒரு தலைவர் எவ்வளோ ஒரு கொடுங்கோன்மை மிக்கவராக இருப்பார். அந்த அம்மாவுக்கு எப்படி நீ அடைக்கலம் கொடுக்க முடியும்? இது இந்தியாவோட நற்பெயருக்கும் மாண்புக்கும், இந்தியா வந்து எல்லோருக்கும் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய நாடு என்ற அந்த பெயருக்குமே வந்து ஆபத்தானது. ஏன்னா ஒரு மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை செஞ்சுட்டு வரக்கூடிய ஒருத்தரை நீங்கள் ஆதரிக்க முடியாது. அதை தான் இன்றைக்கி இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்கு. சீக்கிரமாக ஷேக் ஹசீனாவை வெளியே அனுப்புறது இந்தியாவுக்கு நல்லது. நிறைய ஒரு கேள்வி சார். இப்போ ஷேக் ஹசீனா மீது உள்ள கோவம் வந்து அவருடைய தந்தை, வங்காளதேசோட தந்தை அறியப்படுற முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் மீது திரும்பி இருக்குது. அவருடைய சிலையெல்லாம் உடைக்கப்படுறதை பார்த்தோம், சிறுநீர்லாம் கழிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இதனால வந்து அவர் மேல கோவம் வந்து திரும்பினது ஷேக் ஹசீனாவோட அப்பான்றதால திரும்புது. ஓகே, இதுல ஐஎஸ்ஐ ஒரே காரணம் தான். அந்த ஒரே காரணம் தான். ஷேக் ஹசீனாவோட அப்பான்றதால தான் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மீது அந்த கோபம் வந்து திரும்புது. இது ஐஎஸ்ஐயோட வேலை. இது முழுக்க ஐஎஸ்ஐயோட வேலை. இது இந்த லெவலுக்கு வந்து அந்த இதை திருப்புறது. அங்கே இருக்கக்கூடிய எல்லா போராட்டக்காரர்களும் முஜிபுர் ரஹ்மான் அப்படி பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் முஜிபுர் ரஹ்மான் வந்து ஒரு லெஜெண்டரி ஃபிகர். இந்தியாவில் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானை பற்றி 75-76 வந்த ஹிந்தி படங்கள் வந்து தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக ஓடி இருக்கு, மொழி தெரியாமலே. ஷேக் முஜிபுர் ரஹ்மான்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 60கள் 70களில் பிறந்தவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஒரு லெஜெண்டரி ஃபிகர் அவர். இன்றைக்கி வந்து ரொம்ப வருத்தமான ஒரு காட்சி வந்து அவருடைய சிலை தகர்க்கப்படுவதும் அதன் மீது சிறுநீர் கழிக்கப்படுவதும். அங்கே பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐயோட ரோல் பெரிய அளவில் வளர்ந்துடுச்சுங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம் சிவா. அதாவது வந்து பாகிஸ்தானோட கொடுங்கரங்கள், ஐஎஸ்ஐயோட கொடுங்கரங்கள் பங்களாதேஷில் வந்து பெரிய அளவில் இன்றைக்கு விரவி கிடக்கின்றன. அதனால தான் நான் முதல்ல இந்த சம்பவம் நடந்த அன்றைக்கி கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் பேசும்போது சொன்னேன். அதாவது வந்து மோடி கவர்மெண்ட்டோட நம்பர் 1 ஃபாரின் பாலிசி சேலஞ்ச், த பிக்கெஸ்ட் ஃபாரின் பாலிசி சேலஞ்ச், மோடி பதவியேற்ற 10 ஆண்டுகளில் வந்து மோடிக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெளியுறவுத்துறை சவால் என்பது பங்களாதேஷ். ஏன்னா நம்ம வந்து மேற்கில் ஜம்மு காஷ்மீரில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம். பெரிய அளவில் தீவிரவாத தாக்குதல்கள் வந்து ஜம்முவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. எலெக்ஷனை 10 வருஷமாக வச்சு நடத்த முடியல. 370 நீக்கியும் ஒன்றும் பண்ண முடியல. போன வருஷம் சுப்ரீம் கோர்ட் வந்து 370 நீக்கினது செல்லுன்னு கொடுத்த தீர்ப்பில் செப்டம்பர் 30க்குள்ளே தேர்தலை நடத்தணும்னு சொல்லிச்சு. எந்த ஏற்பாடும் பண்ணல, நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவ்வளோ தூரம் நிலைமை மோசமாக இருக்குது. மேற்கு பகுதியில் எப்படின்னா, கிழக்கு வடகிழக்கில் பங்களாதேஷ் மோடி கவர்மெண்ட்டு, நீங்கள் முன்னால் ஒரு கேள்வி கேட்டீங்க, இவ்வளோ தூரம் ஏன் மோடி ஆதரவு கொடுத்தாருன்னு. அதுதான் மேற்கில் நமக்கு நிறையா பிரச்சனை, பாகிஸ்தானோட சைனாவோட பிரச்சனை. இங்கே கிழக்கில் வந்து நார்த் ஈஸ்ட் அண்ட் ஈஸ்ட்லேயாவது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ட்டு தான் இந்த அம்மா இந்துக்கள் மீதான தாக்குதல், இந்து கோயில்கள் தகர்ப்பு, துர்கா பூஜா பந்தால கொளுத்துறது, இதெல்லாம் இருந்தப்போ கூட வாய் மூடி மௌனியாக இருந்தது காரணம் ஷேக் ஹசீனாவை குட் புக்ஸில் வைக்கணுன்ட்டு. இன்றைக்கி அது அந்த அம்மா இல்லை, அவங்க வந்துட்டாங்க, வேற எங்கேயா போகிறாங்க. அவங்க திரும்ப நான் நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது, அவங்க உள்ளே போக முடியாது. ஆனால் இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானோட ரோல் பெரிய ரோலில் உள்ளே வந்துடுச்சு. அப்போ 4000 சதுர கிலோமீட்டர் பார்டர்னும் போது யோசிச்சு பாருங்கள், தீவிரவாத தாக்குதல்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னா, வடகிழக்கு பூரா நமக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்குது. பல தீவிரவாத குழுக்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அங்கே. உங்களுக்கு இதில் மணிப்பூர் மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே அதில் வந்து அஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு வந்து மிசோராமில் பிரச்சனை, மேகாலயாவில் பிரச்சனை, திரிபுரா, அஸ்ஸாம் எல்லாமே வந்து ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. ஸோ ஒரு பாகிஸ்தானுடைய பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அரசு அல்லது பாகிஸ்தானை வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு அரசு அங்கே இருக்குதுன்னா அது இந்தியாவுக்கு பெரிய சிக்கல். ஸோ மோடி கவர்மெண்ட்டோட மிகப்பெரிய சவால், மோடி பிரதமராக பதவியேற்ற 2014 பதவியேற்றதில் காலகட்டத்திலேருந்து இந்த 10 ஆண்டு காலத்தில் 3வது முறையாக இப்போ பதவியேற்றிருக்கிறார். இந்த 10 ஆண்டு காலம் முடிஞ்சு 11வது ஆண்டில் அடி எடுத்து வைத்திருக்கிறார். இந்த 11 ஆண்டுகளில் அவருடைய மிகப்பெரிய, என்னுடைய கேட்டால் மிகப்பெரிய சவால், வெளியுறவுத்துறை சவால் வந்து பங்களாதேஷ் தான். அந்த அளவுக்கு பாகிஸ்தான் அங்கே வந்து நல்லா வேரூன்றி இருக்கிறது. பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி சிவா, நன்றி.